நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். நீதிமான்னா யாரு? தப்பு பண்ணாதவங்க, கடவுளுக்கு பிரியமான வழியில் நடக்கிறவங்க தான் நீதிமான்கள். இப்போ அவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது? கெட்டவங்களுக்கு தானே கஷ்டம் வரணும்ல? இல்லை, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா ஆக ஆக உனக்கு கஷ்டங்கள் வரும். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் நம்மளோட இருப்பார். நம்ம நல்ல பிள்ளையாக அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தோம்னா என்ன கஷ்டங்களுக்கு உனக்கு வந்தாலும் உனக்கு துணையாக அவர் இருப்பார். நீதிமானாக இருந்தால் கஷ்டமே வராதுன்னு கிடையாது, அப்போ தான் ரொம்ப கஷ்டம் வரும். அதில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏசப்பா எப்பயும் துணையாக இருப்பார். இந்த வசனத்தை படிச்சுக்கோங்க, ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஜியாகிரஃபி லெசன் 2ல் இன்றைக்கி நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு அ பிளான்ட் கம்யூனிட்டி அன்அஃபெக்டட் பை மேன். அதாவது நம்மளுக்கு இயற்கையாக மேனோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த மாதிரியான காடுகளுக்குள்ள மரங்கள் இதெல்லாம் வளருதோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. that grow naturally in an area and have been left undisturbed by human for a long time. இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் க்ரோ ஆகிறதுக்கு த சூட்டபிள் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா climate, soil and landform characteristics are important environmental controls of natural vegetation. இப்போ உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், காஷ்மீரில் கிடைக்கிற ஆப்பிள் நம்மளுக்கு சென்னையிலையோ மதுரையிலையோ ஹைதராபாத் பெங்களூரில் அந்த மாதிரி கிடைக்குமா? இல்லை. அதோட நேச்சுரல் டேஸ்ட்டு, நேச்சுரல் க்ரோத்து இது எல்லாமே அந்தந்த சாயிலை டிபெண்ட் பண்ணி, அந்த கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி, அந்த என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. லேண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீலாம் பார்த்துருக்கீங்களே, யூக்கலிப்டஸ் ட்ரீலாம் இங்கே நம்ம வளர்க்க முடியுமா? நோ, வி கேனாட் க்ரோ. ஏன்னா இட் நீட்ஸ் தட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ அந்த மாதிரி வளர்ந்தது தான் நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் இந்த நேச்சுரல் வெஜிடேஷனை பேஸ்ட் ஆன் த கிளைமேட்டு எவ்ரிதிங் தி டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. tropical evergreen forest, tropical deciduous forest, tropical dry forest, mountain and montane forest, mountain or mountain forest, tidal forest or mangrove forest அப்படின்னு. ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், பேஜ் நம்பர் 149 எடுத்து வச்சுக்கோங்க. நான் நடத்துகிறதையும் அப்படி சிமிலராக பார்த்துட்டேன். Tropical evergreen forest, in the name itself you can find out that is evergreen. எப்பையும் பசுமையாக இருக்கும். எப்படி எப்பயுமே பசுமையாக இருக்கும்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ரெயின்ஃபால் எப்பையும் அதிகமாக இருந்தால் தான் அது பசுமையாக இருக்கும். These forests are found in areas with 200 centimeter of annual rainfall. ஒரு வருஷத்துக்கு 200 centimeter அளவுக்கு மழை அங்கே பெஞ்சிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ். அண்டு ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் 70% தாண்டி ஈரப்பதம் இருக்கும். இது எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா. அதாவது டோட்டல் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியா ஃபுல்லி ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். இங்கே என்னென்ன மாதிரியான ட்ரீஸ் வளரும் அப்படின்னு கேட்டால் ரப்பர், மேஹகோனி, எபோனி, ரோஸ்வுட், கோகோனட், பேம்பு அந்த மாதிரியான சில ட்ரீஸ் வளரும். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் டெசிடியூவஸ் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் டெசிடியூவஸ் ஃபாரஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ட்ராபிக்கல் டெசிடியூவஸ் ஃபாரஸ்ட். டெசிடியூவஸ் ஃபாரஸ்ட் அதர்வைஸ் கால்ட் அஸ் மான்சூன் ஃபாரஸ்ட். இங்கே பார்த்திங்கன்னா ஆனுவல் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரெயின்ஃபால் 100 to 200 சென்டிமீட்டர் ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால். ஹியூமிடிட்டி 60 to 70% இருக்கும், ஈரப்பதம். ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜன், பஞ்சாப் டு அஸ்ஸாம் வரைக்கும் இந்த ரீஜனை சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பஞ்சாபில் ஆரம்பித்து
இந்த சப் ஹிமாலயன் ரீஜன், ஹிமாலயாவுக்கு கீழே உள்ள இந்த ரீஜன் சப் ஹிமாலயன் ரீஜன். பஞ்சாப்லேருந்து ஹரியானா, இங்கே இருக்குது பஞ்சாப் ஹரியானா, சரியா? இந்த ஏரியாவிலேருந்து உத்தரப்பிரதேஷ், இதுதான் வந்து உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் தாண்டி எங்கே போகுதுன்னா வெஸ்ட் பெங்கால், இந்த ஏரியா ஃபுல்லாக வெஸ்ட் பெங்கால் இங்கே ஃபுல்லாக போகுது. அண்டு அப்புறமா அப்படியே பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், சென்டரில் இருக்கிறனால மத்திய அப்படின்னு சொல்கிறாங்க, மத்திய பிரதேஷ். அதை தாண்டி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த ஏரியா தமிழ்நாடு, அடுத்து கேரளா, இந்த ஏரியாலாம் வந்து கவர் பண்ணுது. இதுதான் வந்து ட்ராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். இம்பார்ட்டண்ட் ட்ரீஸ் வந்து சாண்டல்வுட், ரோஸ்வுட், ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டீக் அண்ட் சால் அப்படின்ற ட்ரீஸ். அதர் தன் தட் சாண்டல்வுட், ரோஸ்வுட், மஹுவா, பாலாஸ் அப்படின்ற ட்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். ட்ரை ஃபாரஸ்ட்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஆஸ் வி ஹவ் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்டில் வி ஆர் having 200 centimeter more rainfall. In the desert areas they experience lesser rainfall, 50 to 100 centimeters தான் 1 இயருக்கு இருக்கும் ஆனுவல் ரெயின்ஃபால். இங்கே பார்த்திங்கன்னா இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், இந்த பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ஸ், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், அதாவது உத்தரப்பிரதேஷ்க்கு வெஸ்டர்ன் சைடு, அண்ட் தென் மத்திய பிரதேஷ், இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது. ஓகே, இங்கே இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மஹுவா, பேனியன், அமல்தாஸ், பாலாஸ். நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் ஆர் மான்டெயின் ஃபாரஸ்ட். இந்த என்ன கலர் கொடுத்துருக்காங்க? க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டடிட் இன் த ஃபர்ஸ்ட் மேப். இங்கே நம்ம நிறையா மவுண்டெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா? காரகோரம், லடாக், ஜாஸ்கர், ஹிமாலயாஸ், அந்த மாதிரி மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே மவுண்டெயின்ஸ் நிறையா இருக்கிறதுனால யூ கேன் கிளியர் தட் இந்த மவுண்டெயின் இருக்கான ஃபாரஸ்ட்டும் நிறையா இருக்கும். இந்த மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆல்டிடியூடு பற்றி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? 1200லேருந்து 2400 மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் இந்த மவுண்டெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். இம்பார்ட்டண்ட் ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓக், லாரல், அமூரா, செஸ்னட், சின்னமான், அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் இருக்கும். ரெயின்ஃபால் வந்து ஓரளவுக்கு மாடரேட், ரொம்ப ஹையாகவும் இருக்காது, லோவாகவும் இருக்காது, மாடரேட்டாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஜம்மு காஷ்மீர் ரீஜன்ஸில் இது இருக்குது. ஜம்மு காஷ்மீர் ரீஜன் இதுதான் ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைடல் ஃபாரஸ்ட்டை இன்னொரு பேர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீஸ் ஃபாரஸ்ட் அக்கர் இன் அண்ட் அரவுண்ட் த டெல்டாஸ்னா இந்த தண்ணி வந்து எங்கே ரொம்ப தேங்கி இருக்கோ, அதாவது ஓஷன்லையோ ரிவர்லேயோ இருக்கிற அந்த தண்ணி, இந்த டெபாசிஷன் ரிவர், ஓஷன் இதெல்லாம் கடத்திட்டு வர்ற அந்த செடிமெண்ட்ஸ், நாட் ஓன்லி த சாயில், இந்த சாயிலோடு உள்ளே இருக்கிற எல்லா மினரல்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த வாட்டர் வந்து அந்த ஸ்ட்ரீம்ஸில் கடத்திட்டு வரும். அதை கொண்டு வந்து அந்த மவுத்தில், ரிவரோட மவுத்துலேயோ அந்த இடத்துல வந்து டெபாசிட் பண்ணும் செடிமெண்ட்ஸ். அந்த இடத்துல இந்த வாட்டரோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா இட் வில் பி ஸ்லோலி மூவிங் ஆர் ஸ்டாக்னண்ட்னா ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்லோலி மூவிங்னா மெதுவாக அந்த இடத்துல போகும், வேகமாக ஓடாது. ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஃபாரஸ்ட் பேர் தான் டைடல் ஃபாரஸ்ட் ஆர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ரிவர்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு விட்ருக்கேன். இந்த இடத்துலலாம் வந்து இருக்குது. கங்கா, பிரம்மபுத்திரா, அந்த டெல்டாஸ்லேயும் வந்து இந்த டைடல் ஃபாரஸ்ட் இருக்குது. ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக், இம்பார்ட்டண்ட் டாபிக், வைல்ட் அனிமல்ஸ் பற்றி யூ ஆர் ஸ்டடியிங் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். வாட் ஆர் த வைல்ட் அனிமல்ஸ்? அது இந்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், அது எனி ஹேபிட்டட் இன் நேச்சர், மேன் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேச்சுரலான பிளேஸில் வளர்கிறது இந்த வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைல்ட் லைஃப் இன்க்ளூட்ஸ் போத் vertebrates and invertebrates.
வேர்டிபிரேட்ஸில் ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ். ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ரெப்டைல்ஸ்னால் தெரியும். தே போத் லிவ் இன் லேண்ட் அண்டு வாட்டர். அப்புறம் crocodile மாதிரியான ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், இதெல்லாம் வேர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், மோத்ஸ், இது எல்லாமே வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா we have to proud that India has a rich and diversified wildlife. இந்தியாவோட ஃபானா அப்படின்னா அந்த அனிமல் ஸ்பீஷீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் தான் வேர்ல்ட் லெவலில் இருக்குது. 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ். அதில் 81,251 ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் மட்டுமே இருக்குது. we have to proud about that. அப்புறம் அவருடைய நம்ம கண்ட்ரி ஹோம் டு டைகர்ஸ், லயன்ஸ், லெப்பர்ட்ஸ், ஸ்னோ லெப்பர்ட்ஸ், பைத்தான்ஸ், உல்வ்ஸ், ஃபாக்ஸஸ், பியர்ஸ், crocodiles, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இங்கே நம்ம ஹோமாக அதுகளுக்கு இருக்குது. IBWL அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. த எக்ஸ்பான்ஷன் த இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். அவங்க 1952 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஃபார் ப்ரொடெக்ஷன், கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இன் 1972. இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் போச்சிங் அப்படின்னா ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ். நம்மளுக்கு நிறையா நேஷ்னல் அனிமல் டைகர், அப்புறம் நிறைய ஒயிட் டைகர், இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸில் இருக்குது. அதாவது எக்ஸ்டிங்க்ட், அவங்க அந்த இனம் அழிகிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது, எக்ஸ்டிங்ஷன்ன்ற சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படி ஆகுதுன்னா போச்சிங், நிறைய பேர் திருட்டுத்தனமாக ஹண்டிங் பண்ணுறது, ஸ்மக்லிங், கடத்திட்டு போகிறது, இல்லீகல் ட்ரேடு, போய் அவுட்டர் கண்ட்ரீஸில் போய் இதை சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்கள்னால இது எக்ஸ்டிங்க்ட் ஆகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சில அனிமல்ஸை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. டு ப்ரிசர்வ் த கண்ட்ரீஸ் ரிச் அண்ட் டைவர்ஸ் வைல்ட் லைஃப். இவங்க இந்த அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே 1 or 2 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. நேஷ்னல் பார்க்ஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும், ரெப்டைல்ஸ் இருக்கும், ஆம்ஃபிபியன்ஸ், எல்லாமே அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். 515 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. சரியா? நம்மளுடைய கண்ட்ரியில், இந்தியாவில் மட்டுமே. வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் லேண்ட் கோஸ்டல் என்விரான்மெண்ட்ஸ். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் மட்டும் 18 இருக்குது. ஓகே, இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இன்க்ளூட் ஃபியூ நேஷ்னல் பார்க்ஸ் வித் பஃபர் ஜோன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ் தான் பஃபர் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எத்தனை ரிசர்வ்ஸ் இருக்குன்னா 11 ரிசர்வ்ஸ் வந்து யுனெஸ்கோ அப்படின்ற ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 18ல் 11 அவங்க யுனெஸ்கோ வந்து எடுத்திருக்காங்க. 11 ஆஃப் த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் யுனெஸ்கோ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், பாருங்கள் இங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்தியமலை, கிரேட் நிக்கோபார், நந்தாதேவி, இந்த மாதிரியான நீல்கிரீஸ், இந்த பிளேசஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ரிமெம்பர் திஸ். அண்டு இம்பார்ட்டண்ட்டு ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. 1973 பண்ணுறாங்க. இது நம்மளுடைய நேஷ்னல் அனிமல் டைகரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸ்பெஷலி கான்ஸ்டியூட்டட் டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர்ஸ் வந்து எழுதி அனுப்ப போகிறீங்க எனக்கு. இப்போது நான் ஆன்சர்ஸ் உங்களுக்கு போட மாட்டேன், கைட்லேருந்து போட மாட்டேன். எல்லோரும் கைடு வச்சுருக்கீங்களா? ஆன்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்பிடுங்க. தேங்க்யூ. இல்லாட்டி நம்ம வேறு பண்ணலாம்.
நம்ம கொஷின்ஸை வந்து உங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கொஷின், ஒய் ஷுட் வி ப்ரவுட் அபவுட் இந்தியா? இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த கொஷின் மட்டும் ஆன்சர் எழுதி அனுப்புங்க. ஒய் ஷுட் வி ப்ரவுட் அபவுட் இந்தியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.